இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். மஷ்ரூம் 1/4 கிலோ எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்நீர் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். வெந்நீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்நீரில் மஷ்ரூமில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு இந்த வெந்நீரை ஊற்றிடுங்க. கொஞ்சம் அந்த அழுக்கு இருந்துச்சுன்னா அழுக்கெல்லாம் போயிடும். மஷ்ரூமில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும். மஷ்ரூம் இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக அப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா மிளகாய் பொடி, கறி மசாலா வீட்டில் அரைச்சது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்தது வேணும்னா எங்கள் சேனலில் பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இதை 3 எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மஷ்ரூம் மசாலா போட்டு விரவி வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்ததுக்கு தக்காளி பழம், 1 தக்காளி பழம், 3 மிளகா, சின்ன வெங்காயம், புதினா, மல்லி இலை. இப்போ பாத்திரத்தை வச்சுருக்கோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் இங்கே பாருங்கள், பிரியாணி இலை, சாதிப்பத்திரி, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சிப்பூ எல்லாமே இப்போ போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நல்லா இதில் ஃபுல்லாக எசன்ஸ் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கட்டும். நல்ல வாசனை வருது. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நல்லா வேகட்டும், பொன்னிறமாக வரட்டும். நம்ம 1/2 கிலோ அரிசி மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளி பழம், வெட்டி வைத்த தக்காளி பழத்தை போட போகிறோம். அதோட 3 மிளகா அதையும் போட போகிறோம். நல்லா வேகட்டும். இப்போது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை போடுவோம். போட்டாச்சு. நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். மூடி வச்சுருவோம். 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 மல்லி இலை போடுங்க. புதினா, பிரியாணினாலே புதினா தான். புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம இந்த மசாலா, காளானோட மசாலா எல்லாம் விரவி வச்சுருக்கோம். இதை இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 உலக்கு. இப்போ நம்ம 2 உலக்கு தண்ணி. இப்போ இதோட தண்ணி ஊற்றணும். இதில் நம்ம தண்ணியை ஊற்றி காளான அந்த தண்ணியிலே வேக வைப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1க்கு 2 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினோடனே கொதிக்கட்டும். தண்ணி, அரிசியை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதை போடுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போடுவோம். க்ளீன் பண்ண அரிசியை போடுவோம்.
அரிசி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இது நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சுருக்கேன். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது அரிசி. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ், இந்த தண்ணி இருக்கா, இந்த மாதிரி ஸ்டேஜில் புதினா கொஞ்சம் போடுங்க, மல்லி இலை, இதோட நெய்யையும் அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க. இப்போது தம்மில் போடுங்க. இப்போ இதில் மூடி போட்டு மூடி வச்சு இதுக்கு மேலே வெயிட் எதையாச்சும் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து மஷ்ரூம் பிரியாணி இஸ் ரெடி. டைம் ஆயிடுச்சு, வெயிட் எடுத்தாச்சு. பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, செம்ம வாசனை. ஆஹா, சூப்பர். மஷ்ரூம் பிரியாணி இஸ் ரெடி. சாப்பிட நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், மஷ்ரூம் அழகாக சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள். மஷ்ரூம் அப்படியே எடுத்து அப்படியே வச்சு சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டு. சம்பல் அப்படி வச்சு இப்படி சாப்பிட்டா